ஜெய் ஸ்ரீராம். நம்ம யாத்திரையில் இன்னைக்கு 4வது நாளில் இருக்கோம். நேற்று நைட்டு பிரயாக்ராஜில் தங்கிட்டு இன்னைக்கு காலையில் இங்கேருந்து காஷிக்கு புறப்பட போகிறோம். காஷிக்கு போகிற வழியில் நம்ம ஐட்னரி படி 3வது சக்தி பீடத்தை பார்க்க போகிறோம். அந்த சக்தி பீடம் இருக்கக்கூடிய இடம் விந்தியாச்சல். விந்தியாச்சலில் அந்த அம்பாளுடைய பேர் விந்தியாச்சல வாசினி. லலிதா சரஸ்வர நாமாவளியில் வரக்கூடிய ஒரு நாமாவளி விந்தியாச்சல வாசினி. அந்த நாமாவளிக்கு சொந்தக்காரி இங்கே விந்தியாச்சலில் இருக்கக்கூடிய விந்தியாச்சல் வாசினி. இன்னைக்கு பயங்கரமான க்ரௌடு இருந்தது. விந்தியாச்சல வாசினி மிகப்பெரிய கோயில், மொத்தம் 4 கேட் இருக்குது. 4 கேட்டில் இன்றைக்கி நம்ம 3rd கேட் வழியாக போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு மன நிறைவோட காஷிக்கு புறப்பட்டாச்சு. காஷிக்கு மதியானமே ரீச் ஆயாச்சு. ஒரு நல்ல சவுத் இண்டியன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு பெரிய ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் எல்லாருமே ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. என்னடா வந்தோடனே ஷாப்பிங் போகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக நம்ம காஷிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம போய் பார்க்க வேண்டிய இடம் காலபைரவர் கோவில் தான். ஜெய் ஸ்ரீராம். காலையில் விந்தியாச்சல் வாசினி முடிச்சுட்டு காஷிக்கு வந்தாச்சு. பொதுவாக காஷிக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் காலபைரவர். காஷிக்கு நாங்கள் மதியமே வந்தாச்சு. நல்ல தேவையான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு காலபைரவர் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் வரணும், இல்லைனா இந்த மாதிரி 9-10 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். வந்தோடனே தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் உள்ள காலபைரவரோட பேசிட்டு நிதானமாக போக முடியும். காலபைரவர் தரிசனம் முடிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். காஷிக்கு வரும்போது எல்லா ஆலயங்களுமே கூட்டமாக இருக்கும். டைமிங் நம்ம பிளான் பண்ணி வரணும். நிறைய பேர் தவறாக காஷி முடிச்சுட்டு கிளம்பும் போது காலபைரவருக்கு போகிறீங்க. ஒன்ஸ் நம்ம காஷிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா போய் காலபைரவர்கிட்ட இதை மாதிரி நாங்கள் காஷி யாத்திரைக்கு வந்திருக்கிறோம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ண போகிறோம், எங்களோட இந்த யாத்திரை சம்பூர்ணம் அடையிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலபைரவர்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வரணும். காலபைரவர் கோயில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில் இல்லைன்னா நைட்டு தான் போகணும். ஸோ நைட்டு போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இன்பிட்வீன் கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்தோடனே ஷாப்பிங்க்கு டைம் கொடுத்துட்டேன். போய் எல்லாருமே ஷாப்பிங் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக காலபைரவரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். சீனியர் சிட்டிசன்ஸை கூட்டிகிட்டு போகும்போது பொதுவாக எந்த டைமில் போனால் நம்ம ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறத தான் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்குறோம். அந்த வகையில் காலபைரவரை கண்குளிர தரிசனம் பண்ணிவிட்டு காஷிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு அனுமதி வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு தர்ப்பணங்கள் எல்லாமே இருக்குது, கங்கா ஸ்நானம் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பாருங்கள். நீங்களும் காஷி யாத்திரைக்கு வந்த பலனை அடையணும்னு விஸ்வநாதரையும் கங்கா மாதாவையும் கால பைரவரையும் உள்ளன்போட மனமுருகி வேண்டுகிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ்.